அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வெல்கம் டு அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. என் பேர் ராஜதுரை. ஆக்சுவலாக நம்ம குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எழுதியிருப்போம் இல்லையா? இப்போ நம்ம குரூப் 2 மெயின்ஸ்க்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்போம். இப்போ குரூப் 2 2A எழுதுகிறவங்களும் இருப்பாங்க, குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் எழுதுகிறவங்களும் இருப்பாங்க இல்லையா? இது ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா முக்கியமான டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியன் பாலிட்டி, அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டடாக இப்போ டாபிக்ஸ் இந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு 25 கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். இந்த கொஷின்ஸ் நம்ம குரூப் 2Aக்கானது, அதாவது நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ஒரு அப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்கலாம், எந்த அளவுக்கு டஃப்னஸ் இருக்கும், எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் கொஷின்ஸு எப்படி இருக்கும், ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸு, அசட் அண்ட் ரீசன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மேட்சிங், இந்த மாதிரிலாம் ஆர்டிகல் ரிலேட்டடாக எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க, அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பாலிட்டி உங்களுக்கு இன்டர்வியூ போஸ்ட் இருந்தாலும் 60 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க. ஸோ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ளஸ் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் ஓரியேட்டாக 60 கொஷின்ஸ் 60 மார்க்ஸ் கேட்குறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 மார்க்ஸ்க்கு கேட்குறாங்க. ஓகேவா? அதனால் இந்தியன் பாலிட்டி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு 25 கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ டேரெக்டாக கொஷின்ஸ் போயிடுவோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கும்போது கவர்னரோட சேலரி பற்றி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதில் எது கரெக்டுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஆளுநரின் சம்பளம் மாநில சட்டமன்றத்தால் நிர்ணயிக்கப்படும் கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்னரோட சேலரி பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணுதா அப்படின்னு கேட்குறாங்க. நிச்சயமாக கிடையாது. கவர்னரோட சேலரி பார்லிமெண்ட் தான் டிசைட் பண்ணும். ஆக்சுவலாக கவர்னரை யார் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா பார்லிமெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அவரை அப்பாயிண்ட் பண்ணுறது யாருன்னா பிரசிடென்ட். ஓகேங்களா? ஆனால் அவங்களோட சேலரி டிசைட் பண்ணுறது பார்லிமெண்ட்டே தவிர மாநில சட்டமன்றம் கிடையாது, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கிடையாது. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 158ல் 3A என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்படும் போது ஆளுநரின் சம்பளம் சம்பந்தப்பட்ட மாநிலம் பகிர்ந்தளிக்கும்னு கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக கரெக்டு தான். இப்போது ஒரு கவர்னரு 2 ஸ்டேட்டில் அதுக்கு மேற்பட்ட ஸ்டேட்க்கு கவர்னராக அப்பாயிண்ட் பண்ணும்போது அவங்களோட சேலரி யார் கொடுப்பாங்கன்னா, எந்தெந்த ஸ்டேட்டுக்கு அவர் கவர்னராக இருக்காரோ அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட் அவருக்கான சேலரியை ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. அது சொல்லக்கூடிய ஆர்டிகல் 158(3A) கரெக்டு தான். ஆக்சுவலாக ஒரே ஒரு கவர்னர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவாக அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய சட்ட திருத்தம்னு பார்த்தீங்கன்னா 7வது சட்ட திருத்தம். சரிங்களா? 7th அமெண்ட்மெண்ட் 1956ல் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். அடுத்தது தேர்டு, ஆளுநரின் சம்பளம் இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து அளிக்கப்படும். ஓகேவா? அதாவது கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து தான் கவர்னருக்கு சேலரி கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக தப்பான ஆன்சர். இப்போ தான் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம், ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கவர்னருக்கு சேலரியை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஸ்டேட் கன்சாலிடேட் ஃபண்டில் இருந்து தான் கவர்னருக்கு சேலரி போதே தவிர கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து அவருக்கு சேலரி போகல. அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டு ராங்கு தான். அப்போ செகண்ட் மட்டும்தான் கரெக்டு. ஓகே, ஆப்ஷன் பி. புரிஞ்சுதா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். ஸோ பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது கரெக்டுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மாநில சட்டமன்றத்தில் பட்ஜெட் சமர்ப்பிக்க பொறுப்புடையவர் மாநில நிதி அமைச்சர்னு சொல்றார். ஹூ இஸ் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் பட்ஜெட்? ஓகேவா? ரெஸ்பான்சிபிள் ஃபார் பட்ஜெட் அப்படின்னா கவர்னர் தான் வருவாங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர் வரமாட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு மாநில சட்டமன்றத்தில் பட்ஜெட்டை சமர்ப்பிப்பவர் ஆளுநர்னு கொடுத்துருக்காங்க. ஹூ சப்மிட்டிங் த ஸ்டேட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப பட்ஜெட்டை யார் சப்மிட் பண்ணுறாங்கன்னா யார் பண்ணுவாங்க? ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் பண்ணுவாங்களே தவிர கவர்னர் பண்ண மாட்டாங்க. அப்போ ரெஸ்பான்சிபிள் ஃபார் பட்ஜெட்னா கவர்னர். ஹூ இஸ் சப்மிட்டிங் த பட்ஜெட், யார் அதை சமர்ப்பிக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது ஃபினான்ஸ் மினிஸ்டர் வருவாங்க. சரியா? இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் தப்பாக தான் கொடுத்துருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இரண்டும் தவறு, போத் ஆர் இன்கரெக்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின். ஸோ ஆளுநர் விதி 161 படி மாநில எல்லைக்குட்பட்ட குற்றவாளிகளுக்கு மன்னிப்பு வழங்குகிறார். இது அவரின் எந்த அதிகாரத்தின் கீழ் வரும்? ஆக்சுவலாக பிரசிடென்ட்டுக்கும் பார்டனிங் பவர், மன்னிக்கும் அதிகாரம் இருக்குது, கவர்னருக்கும் பார்டனிங் பவர் இருக்குது. ஓகேவா?
இப்போ கவர்னர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட், அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய யாராச்சும் தவறு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்கள மன்னிக்கக்கூடிய அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னருக்கு வந்து இருக்குது. ஸோ நேஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்டுக்கு இருக்கு. இதில் என்ன சொல்றான்னா 161 தான் கவர்னரோட பார்டனிங் பவர், மன்னிக்கும் அதிகாரம். கரெக்டு தான். அது எந்த அதிகாரத்தின் கீழ் வரும்னு கேட்குறாங்க. நம்ம படிச்சிருப்போம், கவர்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற அதிகாரம், நிர்வாக அதிகாரம், நீதி அதிகாரம், இந்த மாதிரி மன்னிக்கும் அதிகாரம், இந்த மாதிரி நிறைய பவர்ஸ் வந்து பார்த்துருவோம். பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் சிமிலராக தான் வரும். ஆனால் ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னா, பிரசிடென்ட் வந்து டெத் சென்டென்ஸை மன்னிக்க முடியும். அதாவது தூக்கு தண்டனை கைதியை கூட பிரசிடென்ட்டால மன்னிக்க முடியும். ஆனால் கவர்னரால் அது முடியாது. அதே போல் இராணுவ நீதிமன்றம் வழங்கக்கூடிய தண்டனைகளை யார் மன்னிக்கலாம்? பிரசிடென்ட் மன்னிக்கலாம். ஆனால் கவர்னரால் மன்னிக்க முடியாது. ஸோ இதுதான் ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரெண்ட்டு. ஸோ இது எந்த அதிகாரத்தின் கீழ் வருதுன்னா ஜுடிஷியல் பவர், நீதித்துறை அதிகாரம் அதில் தான் வரும். ஏன்னா லெஜிஸ்லேட்டிவ் பவர், சட்டமன்ற அதிகாரம்ன்றது என்னன்னா ஒரு பில்லுக்கு அவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு, அந்த பில்லை பாஸ் பண்ணுறாரு, ஒரு மசோதாவை சட்டமாக மாற்றுறாரா, அதுக்கு அப்ரூவல் கொடுக்குறாரா, இல்லை அந்த பில்லை ரிட்டர்ன் பண்ணுறாரா, திருப்பி அனுப்புகிறாரா, இல்லைனா அந்த பில்லை ரிசர்வ் ஃபார் த பிரசிடென்ட்காக அந்த பில்லை ஒதுக்கி வைக்கிறாரா, அப்படின்றது தான் அவருடைய லெஜிஸ்லேட்டிவ் பவர், சட்டமன்ற அதிகாரம்னு சொல்கிறோம். டிஸ்கிரிஷன் பவர், விருப்புரிமை அதிகாரம்ன்றது என்னன்னா அவருக்கு வந்து யாருமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க, அவரோட சொந்த முடிவு எடுக்கிறது தான் விருப்புரிமை அதிகாரம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் நடக்குது. அப்போ யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்கல, மெஜாரிட்டி யாருக்குமே கிடைக்கல அப்படின்னா எந்த ஒரு பார்ட்டி, எந்த ஒரு அரசியல் கட்சி சேர்ந்த தலைவரையும் வந்து இவர் வந்து சீஃப் மினிஸ்டராக வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். ஆனால் அதுக்கப்புறம் அவர் வந்து மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ணணும், அது வேற விஷயம். ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய விருப்புரிமை அதிகாரம். அதே போல் மாநில மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு ஒத்தி வைக்கிறார் இல்லையா, அதுவும் பார்த்தீங்கன்னா இவருடைய விருப்புரிமை அதிகாரத்தில் வரும். ஸோ இந்த மாதிரி அவரோட ஓன் டிசிஷன் அப்படின்றது தான் டிஸ்கிரிஷன் பவர், விருப்புரிமை அதிகாரம் அப்படின்னு வந்து சொல்கிறோம். நிர்வாக அதிகாரம், அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் அப்படின்றது என்ன, நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் நம்ம பார்த்துருப்போம். அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட், மாநில தலைமை வழக்கறிஞர், டிஎன்பிஎஸ்சி சேர்மன் மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், வைஸ் சான்சலர்ஸ், இவங்களெல்லாம் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க இல்லையா, நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து பண்ணுறாரு. அதுதான் தான் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவராக வந்து சொல்கிறோம். பட் இது பார்டனிங் பவர்ன்றது ஜுடிஷியல் பவர் தான். ஓகேவா? அதே போல் பிரசிடென்ட்டுக்கும் பார்டனிங் பவர் வந்து ஜுடிஷியல் பவர் தான் வரும். ஓகேவா? ஸோ முக்கியமான கொஸ்டின் இது. நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்திய அளவில் முதல் பெண் கவர்னர் யாருன்னா சரோஜினி நாயுடு தான். அவங்க எந்த ஸ்டேட்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு பார்க்குறப்ப உத்தரப்பிரதேஷ். ஸோ உத்தரப்பிரதேஷுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய முதல் பெண் கவர்னராக சரோஜினி நாயுடுவை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு மேட்சிங் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்கானா, இந்த சைடு ஸ்டேட்டும் இந்த சைடு வந்து எம்எல்ஏஸோட கவுண்ட், மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எம்எல்ஏவோட மினிமம் அண்ட் மேக்ஸிமம் லெவல் எவ்வளோ இருக்கணும்னா 60லேருந்து 500 வரைக்கும் இருக்கலாம். ஓகே, மினிமம் வந்து 60 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 500 மெம்பர்ஸ் வந்து இருக்கலாம். ஓகேவா? ஆனால் இதில் ஒரு சிலதெல்லாம் 60 விட கம்மியாக இருக்கு இல்லையா. ஸோ அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியில் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் கம்மியாக இருக்கும். சரியா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 60 விட கம்மியாக இருக்குது. கோவாவில் பார்த்தீங்கன்னா 40 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. தமிழ்நாடு 234, அது நமக்கு தெரிஞ்சது தான். சிக்கிம் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா 32 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா 30 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஓகே, பாண்டிச்சேரி வந்து யூனியன் டெரிட்டரி. அப்போ மாநிலத்தில்னு பார்க்கும்போது சிக்கிம் மாநிலத்திலாம் குறைவான எம்எல்ஏஸ் வந்து இருக்காங்க. அதே போல் அதிகமான எம்எல்ஏஸ் கொண்ட மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேஷ். ஓகேவா? அதே போல் பார்த்தீங்கன்னா யூனியன் டெரிட்டரியில் எந்தெந்த யூனியன் டெரிட்டரிக்கெலாம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பாண்டிச்சேரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர், அதுக்கப்புறம் டெல்லி, இது 3த்துக்கு தான் சட்டமன்றம் கொண்ட யூனியன் பிரதேசமாக இருக்குது. ஓகேவா? அடுத்தது 6th கொஸ்டின் பார்ப்போம். மாநில தலைமை வழக்கறிஞர் குறித்த சரியானது எதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ ஸ்டேட் அட்வொகேட் ஜெனரல். ஓகேவா? இவரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் என அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ளது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம 5 இயர்ஸ்னாவே ஆமாம் இது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு தோணும். ஆனால் ஸ்டேட் அட்வொகேட் ஜெனரலுக்கு வந்து
எவ்வளோ அவரோட டென்யூர், அவருடைய பதவி காலம்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணவே இல்லை. அதே போல் அவருடைய பதவி இழப்பை பற்றியும் கான்ஸ்டியூஷனில் வந்து மென்ஷன் பண்ணலை. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக தப்பு தான். குடியரசுத் தலைவர் விரும்பும் வரையில் பதவியில் இருப்பார் அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. ஏன்னா இது மாநில தலைமை வழக்கறிஞர். அப்போது இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள், அவர் யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. ஸோ கவர்னர் விரும்பும் வரையில் அவர் பதவியில் இருப்பார்னு கொடுத்துருந்தா அது கரெக்ட். ஆனால் இங்கே வந்து குடியரசுத் தலைவர்னு கொடுத்துருக்காங்க, அப்போ அது தப்பு. மூணாவது ஆப்ஷன், ஆட்சி மாற்றம் நடக்கும்போது ராஜினாமா செய்வது மரபாக பின்பற்றப்படுகிறது. அதாவது கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அவரும் வந்து அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு அடுத்தது புதிய ஒருத்தரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்றது வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றப்படுகிறார், அது கண்டிப்பாக தப்பு. ஓகேவா? இப்போ கவர்மெண்ட் சேஞ்ச் ஆகுது, இப்போ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து ஸ்டேட்டை ரூல் பண்ணுது அப்படின்னா அவங்களோட டென்யூர், அவங்களுடைய காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கவர்மெண்ட் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இல்லையா, அந்த டைமில் வந்து இவர் வந்து மாற்றப்படுகிறார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்றது அது ஒரு ட்ரெடிஷ்னல், அது ஒரு மரபாக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸாமின் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், பின்வரும் கூற்றுகளை ஆராய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பில் துணை முதல்வர் பதவி உருவாக்க வழிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளது. அதாவது டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷனில் எங்கேயாச்சும் மென்ஷன் பண்ணியிருக்கானா நிச்சயமாக இல்லை. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு தப்பு. துணை முதல்வர் பதவியை முதலாக ஏற்படுத்திய மாநிலம் ஆந்திர பிரதேசம்னு கொடுத்துருக்காங்க, கரெக்டு தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டரை எந்த ஸ்டேட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆந்திர பிரதேஷ் தான். 1953 நீலம் சஞ்சீவி ரெட்டி அவரை தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் துணை முதலமைச்சராக ஆந்திர பிரதேஷ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, அது கரெக்டு தான். நிர்வாக வசதிக்காக துணை முதல்வர் பதவி உருவாக்கப்படுகிறது. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எஃபெக்டிவாக ஒரு ஸ்டேட்டை வந்து நிர்வாகம் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் பதவியை வந்து உருவாக்கியிருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அதுக்காக தான். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன் பர்பஸ்க்காக தான். தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா இந்த துணை முதல்வர் பதவி அப்படின்றது வந்து இருந்திருக்குது இல்லையா, டிஎம்கே பீரியட்ல. சரி, அப்போது ஆப்ஷன் 2 and 3 வந்து கரெக்டு, ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு 8th கொஷின். ஸோ பின்வரும் நியமனங்களில் எதற்கு முதலமைச்சர் ஆளுநருக்கு ஆலோசனை வழங்குகிறார்? என்னென்ன பதவிக்கெல்லாம் சீஃப் மினிஸ்டர் வந்து கவர்னருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது, மாநில தலைமை வழக்கறிஞர் அதாவது ஸ்டேட் அட்வொகேட் ஜெனரல் நிச்சயமாக ஆமாம், அதுக்கு அவர் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. மாநில தேர்தல் ஆணையர் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனரையும் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாருன்றது கரெக்டு தான். மாநில தகவல் ஆணையர் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் நிச்சயமாக கரெக்டு தான். ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனரையும் சிஎம் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அரசு பணியாளர் தேர்வாணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் இந்த டிஎன்பிஎஸ்சியோட சேர்மன் அண்ட் மெம்பர்ஸையும் ரெக்கமெண்டட் பை சீஃப் மினிஸ்டர் தான். அப்போது 4மே கரெக்டான ஆன்சர் தான். ஸோ ஆப்ஷன் சி ஆல் கரெக்ட், அனைத்தும் சரி. ஓகேவா? ஸோ சிஎம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, சரியா, நியமிக்கிறாங்க அப்படின்றது கரெக்ட். அடுத்தது 9th கொஸ்டின் பார்ப்போம். முதலமைச்சர் பின்வரும் எந்த அமைப்புகளுக்கு பதவி வழி தலைவராக செயல்படுகிறார்? அதாவது எக்ஸ் அஃபிஷியோ ஹெட் ஆஃப் த விச் ஆஃப் த ஃபாலோவிங் பாடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. இப்போ முதல்வர்னாவே இந்த அமைப்புகளுக்கெல்லாம் அவர் தான் தலைவர் அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் மாநில திட்டக்குழு ஸ்டேட் பிளானிங் கமிஷன், அதுக்கு ஹெட் யாருன்னா சீஃப் மினிஸ்டர் அப்படின்றது கரெக்டு தான். செகண்டு தேசிய வளர்ச்சி குழு, அதாவது நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில், நேஷனல் லெவலில். அப்போ சீஃப் மினிஸ்டர் எப்படி ஹெட்டாக இருக்க முடியும்? நிச்சயமாக இல்லை. அப்போ என்டிசி நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலுக்கு யார் ஹெட்னா பிரைம் மினிஸ்டர் தான் ஹெட். அப்போ இந்த இது வந்து தவறான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது மாநில மக்கள் தொகை ஆணையம் ஸ்டேட் பாப்புலேஷன் கமிஷன், அதுக்கு ஹெட் யாருன்னா சீஃப் மினிஸ்டர் தான், அது கரெக்டு. இதே நேஷனல் லெவலில் பாப்புலேஷன் கமிஷனுக்கு யார் ஹெட்னா பிரைம் மினிஸ்டர் வருவாங்க, சரியா? அடுத்தது ஜோனல் கமிட்டி மண்டல குழுவிற்கு
சீஃப் மினிஸ்டர் ஹெட்டான்னு கேட்குறாங்க, நிச்சயமா இல்லை. மண்டல குழு ஜோனல் கமிட்டிக்கு யார் ஹெட்னா ஹோம் மினிஸ்டர் வருவாங்க, உள்துறை அமைச்சர், மத்திய உள்துறை அமைச்சர் வந்து வருவாங்க. ஓகேவா? அப்போ 1, 3 தான் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. ஓகேவா? சரி, அடுத்தது 10th கொஸ்டின். இப்போ 10th கொஸ்டின் பார்க்கும்போது மாநில தலைமை வழக்கறிஞராக இருக்க தகுதிகளில் சரியானது எதுன்னு கேட்குறாங்க. ஸ்டேட் அட்வொகேட் ஜெனரல், ஓகேவா, அவர் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு அவருக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன, அதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இணையான தகுதி. இப்போ ஸ்டேட்டுன்னு சொல்லியாச்சு. அப்போ ஸ்டேட்னா ஏன் சுப்ரீம் கோர்ட் வரப்போகுது? அப்போது ஸ்டேட் அப்படின்னா ஹை கோர்ட்டு தான் வரும் இல்லையா? அப்போ வந்து ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் டு சுப்ரீம் கோர்ட் அப்படின்றது தப்பு. ஹை கோர்ட்னா கரெக்டு. உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு இணையான தகுதினா அது கரெக்ட். ஓகேவா? 10 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக இருத்தல் வேண்டும், அது கரெக்ட். 10 வருஷம் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருந்திருக்கணும், 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்றது கரெக்டு. 10 இயர்ஸ் ஹைகோர்ட்டோட ஜட்ஜாக இருந்திருக்கணும்னு சொல்கிறாங்க, உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்திருக்கணும்னு சொல்கிறாங்கன்றது கண்டிப்பாக தப்பு. ஓகேவா? அப்படி ஒன்றும் கிடையாது. 10 வருஷம் ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருந்திருக்கணும், 10 வருஷம் ஜுடிஷியல் ஒர்க், அதாவது நீதித்துறை அலுவலராக பணியாற்றி இருக்க வேண்டும். அது 2 குவாலிஃபிகேஷன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அட்வொகேட் ஜெனரல் அப்படின்றது. ஓகேவா? ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். 10 வருஷம் ஹைகோர்ட் அட்வொகேட்டாக இருந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா 10 வருஷம் வந்து ஜுடிஷியல் ஒர்க், நீதித்துறை அலுவலராக பணியாற்றி இருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் 11th கொஸ்டின் பார்க்கும்போது மாநில தலைமை வழக்கறிஞர் மாநில சட்டமன்றத்தில் இரு அவைகளிலும் கலந்து கொண்டு பேசும் உரிமை பற்றி குறிப்பிடும் விதி. இப்போ ஸ்டேட் அட்வொகேட் ஜெனரல் பார்த்தீங்கன்னா இரு அவை, நம்ம தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் தான் இருக்குது, ஒரு அவை தான் இருக்குது. ஓகேவா? இப்போ கீழவைன்னு சொல்கிறோம், அது மட்டும் தான் இருக்குது. சட்டமன்றம் தான் இருக்குது, சட்டமன்ற மேலவை கிடையாது. இந்தியாவில் 6 ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற கீழவையும் இருக்குது, சட்டமன்ற மேலவையும் இருக்குது இல்லையா? அந்த மாதிரி 2 அவைகளிலும் இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாமான்னா பண்ணலாம். சரியா? அங்கே ஸ்பீச் கொடுக்கலாமா? ஆமாம். ஏதாச்சும் விவாதம் பண்ணலாமான்னா பண்ணலாம். ஆனால் ஓட்டிங் மட்டும் பண்ண முடியாது. ஓகேவா? இங்கே என்ன கேட்குறான்னா அதுக்கான ஆர்டிக்கல் என்ன, 2 ஹவுஸ்லேயும் அந்த ஸ்டேட் அட்வொகேட் ஜெனரல் கலந்துக்கிறதுக்கான ஆர்டிக்கல் என்னன்னு கேட்குறாங்க. ஆர்டிக்கல் 165ன்றது இவரை பற்றி தான் சொல்லியிருக்கு, இவரோட அப்பாயின்மெண்ட்ஸை பற்றி சொல்லியிருக்கு. ஆனால் அந்த ஹவுஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஆர்டிக்கலான்னு கேட்டால் கிடையாது. 165ன்றது ஸ்டேட் அட்வொகேட் ஜெனரல் அப்படின்றது கரெக்டு தான். ஓகேவா? 76ன்றது பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல். ஓகேவா? இந்திய தலைமை வழக்கறிஞர் அப்பாயின்மெண்ட்ஸை பற்றி சொல்கிறது 76. அதே போல் 175ன்றது என்னென்னா கவர்னர் வந்து சட்டமன்றத்தில் உரை நிகழ்த்துறது, அவர் வந்து ஸ்பீச் கொடுக்கறது, அப்புறம் சட்டமன்றத்தோட நிகழ்வுகள் குறித்து அறிக்கைகளை கேட்டறிதல். ஓகேவா? அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறது வந்து 165ன்னு சொல்லுவோம். அப்போது ஆன்சர் வந்து 177 தான் கரெக்ட். 177ன்றது தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட் அட்வொகேட் ஜெனரல் வந்து 2 அவை இருந்துச்சுன்னா 2 அவையிலையும் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது, இல்லை ஒரு அவை இருந்தாலும் ஒரு அவையிலையும் கலந்துக்கலாம்னு சொல்கிறது ஆர்டிக்கல் வந்து 177. ஓகே, அடுத்தது 12th கொஸ்டின். மாநில சட்டமன்ற அமைச்சர்களின் எண்ணிக்கை குறித்த சரியான கூற்று எது? எம்எல்ஏஸ் இருக்காங்க இல்லையா, அதோட கவுண்ட், எம்எல்ஏன்னு சொல்கிறேன் பாருங்க, மினிஸ்டர்ஸ். ஓகேவா? ஸோ மினிஸ்டர்ஸோட கவுண்ட்டை குறித்த கரெக்டான ஆன்சர் எதுன்னு கேட்குறாங்க. முதலமைச்சர் உட்பட குறைந்தபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை 12. ஸோ மினிமம், இப்போ மினிஸ்டர்ஸ்னால் முதல் அமைச்சர் அவரும் மினிஸ்டர் தான் இல்லையா? அப்போ அவரோட சேர்த்து மொத்தம் மினிமமாக குறைஞ்சபட்சம் 12 இருக்கணும்னு சொல்கிறது கரெக்டு தான். அதுக்கப்புறம் 93வது சட்ட திருத்தம் 2003 அமைச்சர்களின் எண்ணிக்கை 15% இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இது 2003ன்றது கரெக்டு, 15%என்றதும் கரெக்டு தான். ஆனால் 93வது சட்ட திருத்தம் கிடையாது, 91st அமெண்ட்மெண்ட். 91வது சட்ட திருத்தம் 2003 தான் வந்து மினிஸ்டர்ஸோட கவுண்ட் மேக்ஸிமம் வந்து 15% இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அது 15% அப்படின்றது பார்த்தீங்கன்னா
100 எம்எல்ஏஸ் இருக்காங்கன்னா 15 மினிஸ்டர்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்றது. 200னா 30 மினிஸ்டர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் 234 எம்எல்ஏஸ் இருக்காங்க. அப்போ அதில் 15%னா கிட்டத்தட்ட 36 மினிஸ்டர்ஸ் வரைக்கும் என்ன பண்ணலாம், சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். சரியா? அவர் அப்பாயிண்ட் பண்ண மாட்டார், ரெக்கமெண்ட் பண்ணுவார், கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சரியா? அது ஆனால் யார் சூஸ் பண்ணுறதுன்னா சீஃப் மினிஸ்டர். ஓகேவா? சரி. அமைச்சர் குழு எண்ணிக்கை நேரத்திற்கு ஏற்றாற்போல் முதலமைச்சர் தீர்மானிப்பார்ன்றது கரெக்டு தான். மினிமம் 12 இருக்கணும், மேக்சிமம் 15% இருக்கணும். அதுக்கு நடுவில் எவ்வளோ கவுண்ட் வேணாலும் சீஃப் மினிஸ்டர்ஸ் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்றது கரெக்டு தான். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் 1 and 3 கரெக்டு. ஆப்ஷன் பி. ஓகேவா? நெக்ஸ்ட் 13th 13வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, மாநில ஆளுநரின் அதிகாரம் குறித்த சரியான கூற்றை காண்க. ஸோ கவர்னரோட பவரை வந்து எது கரெக்டுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆளுநரின் முன் அனுமதியுடன் மட்டுமே பண மசோதா சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்றது கரெக்டு தான். மணி பில் வந்து கவர்னரோட ப்ரீ ரெக்கமெண்டேஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் அதை லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அதே போல் மணி பில் பார்லிமெண்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரோட ப்ரீயர் ரெக்கமெண்டேஷன்ஸ் வேணும்னா பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வேணும். அதே மாதிரி தான் இங்கேயும். அடுத்தது, நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்க ஆளுநரின் முன் அனுமதி அவசியம் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. நிதிநிலை அறிக்கைன்னா பட்ஜெட். அப்போது பட்ஜெட்டை வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னாலும் கவர்னரோட ப்ரீ பர்மிஷன் அப்படின்றது நிச்சயமாக தேவைப்படுது. ப்ரீயர் பர்மிஷன் வந்து வேணும். ஆர்டிகல் 202ன்றது ஸ்டேட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான். மாநில பட்ஜெட்ன்றது 202 ஆர்டிகல் கரெக்டு. ஆனால் கவர்னரோட முன் அனுமதி அவசியம் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. அது தவறான விடை. ஓகேவா? அவரோட அனுமதி வந்து ப்ரீயர் ரெக்கமெண்டேஷன்ஸ், ப்ரீயர் பர்மிஷன் வந்து வேணும். சரியா? இங்கே மாற்றி கொடுத்துருக்காங்க. சரி. எதிர்பாராத செலவுகளுக்கு ஆளுநர் அவசர நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்கிறார். அப்போது திடீர்னு ஃப்ளட்டு வருது, எர்த்குவேக் வருது, ஸோ நேச்சுரல் டிசாஸ்டர் வருது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா காண்டிஜென்சி ஃபண்டுன்னு இருக்கும். சரியா? அவசர நிதி நிலை அது யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்னா ஸ்டேட் காண்டிஜென்சி ஃபண்ட் வந்து கவர்னரோட கண்ட்ரோலில் இருக்கும். நேஷ்னல் லெவலில் காண்டிஜென்சி ஃபண்ட் வந்து பிரசிடென்ட் கண்ட்ரோலில் இருக்கும். ரைட்டா? அந்த டைமில் வந்து அந்த அமௌண்ட் வந்து செலவு பண்ணுவாங்க அப்படின்றது கரெக்டு தான். 3 ஆண்டிற்கு ஒரு முறை ஆளுநர் மாநில நிதி ஆணையம் அமைக்கிறார். ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் கவர்னர் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ 3 வருஷம் தோன்றது கரெக்டானு கேட்டால் கிடையாது. சரியா? ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் என்ன ஆர்டிகல்னா 243I. அதே போல் நேஷனல் ஃபினான்ஸ் கமிஷனா ஆர்டிகல் 280 வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 14th கொஸ்டின், பின் வருபவர்களுள் ஆளுநரால் நியமிக்கப்படாதவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. யாரை வந்து கவர்னர் வந்து அப்பாயிண்ட் பண்ணலைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரியா? மாநில தலைமை வழக்கறிஞர், ஸ்டேட் அட்வொகேட் ஜெனரலை வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. அது கரெக்டு. மாநில தேர்தல் ஆணையரையும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. மாநில உயர்நீதிமன்ற நீதிபதிகள், ஓகேவா, ஹைகோர்ட் ஜட்ஜஸை யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அப்போ இது தப்பு. ஓகேவா? பல்கலைக்கழக வேந்தர்கள் சொன்னால் ஞாபகம் வச்சுக்கணும், பல்கலைக்கழக துணை வேந்தர்களை தான் கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. பட் கவர்னர் ஆக்ட் ஆஸ் அ வைஸ் சான்சலர் கிடையாது. கவர்னர் ஆக்ட் ஆஸ் அ சான்சலர். ஓகேவா? சான்சலர் ஆஃப் யூனிவர்சிட்டி. அப்போது பல்கலைக்கழக வேந்தராக செயல்படுபவர் தான் ஆளுநரை தவிர பல்கலைக்கழக வேந்தர்களை நியமிக்கிறாரான்னு கேட்டால் கிடையாது. ரைட்டா? அவர் தான் பல்கலைக்கழக வேந்தராக செயல்படுறாரு. துணை வைஸ் சான்சலர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இப்போ இதுவும் தப்பு. ஆன்சர் எது அப்படின்னு பார்க்கும்போது எது தப்புன்னு தான் கேட்குறான். யார் நியமிக்கப்படாதவர்னு கேட்குறாங்க. அப்போ 3 and 4. அப்போது ஸ்டேட் ஹைகோர்ட் ஜட்ஜஸை யார் அப்பாயிண்ட் பண்ணுறான்னா பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. பல்கலைக்கழக வேந்தராக செயல்படுபவர் தான் கவர்னரு. இங்கே கொடுத்துருக்கிறது என்னென்னா ஆளுநரால் நியமிக்கப்படாதவர்னு கொடுத்துருங்க. இப்போ 2 பேரையும் அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணலை அப்படின்றது தான்.
அடுத்தது 15வது கொஸ்டின் மேட்சிங்கில் கேட்டிருக்கான். ஆர்டிகல் கொடுத்துட்டு ரைட் சைடில் வந்து அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கான். ஆர்டிகல் 169 என்னன்னா மாநில சட்டமேலவை உருவாக்குதல் மற்றும் ஒழித்தல். ஓகேவா? மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு இல்லையா, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை கிரியேட் பண்ணுறதும் இல்லை அதை அபாலிஷ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 169 சொல்லுது. ஆர்டிகல் 191 என்னன்னா மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி இழப்பு, எம்எல்ஏவோட டிஸ்குவாலிஃபிகேஷனை பற்றி சொல்லுது. ரைட்டா? அது ஆன்டி டிஃபெக்ஷன் லாவாக இருக்கலாம், இல்லை விப் அப்படின்னு சொல்லக்கூடிய கொறடாவோட டைரக்ஷன்ஸை அவங்க ஃபாலோ பண்ணாமல் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணுறதை பற்றி சொல்கிறதான் ஆர்டிகல் 191. இதே பார்த்தீங்கன்னா எம்பி டிஸ்குவாலிஃபிகேஷன், நாடாளுமன்ற உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்யக்கூடிய விதி வந்து பார்த்தீங்கன்னா 102. சரியா? 202ன்றது என்னன்னா ஆண்டு நிதிநிலை அறிக்கை, ஸ்டேட்டோட பட்ஜெட்டை பற்றி சொல்கிறதான் 202. ஓகேவா? 210 அப்படின்னு பார்க்கும்போது சட்டமன்றத்தில் பயன்படுத்தும் மொழி. ஆமாம், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்ல பயன்படுத்தக்கூடிய மொழியை பற்றி சொல்கிறதா 210. இதே பார்லிமெண்டல் பார்க்கும்போது 210 கிடையாது 120ன்னு வரும். சரியா? ஜஸ்ட் ஒன்றை தூக்கி முன்னாடி போகணும். 120 வந்து நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தக்கூடிய மொழி, 210ன்றது வந்து பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றத்தில் பயன்படுத்தக்கூடிய மொழியை பற்றி சொல்லுது. ஓகேவா? சட்டப்பேரவை உறுப்பினர்களின் தொகுதி பங்கீடு 2001ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 2026 வரை பின்பற்றப்படும் என எந்த ஆண்டு எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் தீர்மானிக்கப்பட்டது? அதாவது தொகுதி பங்கீடு இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 234 தொகுதிகள் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அது எந்த சென்செக்ஸை பேஸ் பண்ணுது அப்படின்னு கேட்கும்போது 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஏன்னா தொகுதி பங்கீடுன்றது வந்து பாப்புலேஷனை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம தொகுதியை பிரிக்கிறோம். அப்படின்ற பட்சத்தில் 2001வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு, 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டாங்களே தவிர 2001 சென்செக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறது இல்லை. 2001 தான் 2026 வரைக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 87th அமெண்ட்மெண்ட்டு. எந்த வருஷம்னா 2003. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்ட். ஓகேவா? செவன்டீன்த் கொஸ்டின், சட்டப்பேரவை உறுப்பினர் பதவி எவ்வாறு காலியாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? எம்எல்ஏவோட பதவி வந்து எப்படி காலியாகும், எப்படி அது வேக்கண்டாக கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது முன்னறிவிப்பின்றி 60 நாட்கள் அவைக்கு வருகை தராமல் இருத்தல். 60 நாள் எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் லீவ் எடுக்கிறது அப்படின்னா நிச்சயமாக அவரோட பதவி வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுவாங்க அப்படின்றது கரெக்டு தான். சுயேட்சை வேட்பாளர் வெற்றிக்கு பின் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியுடன் இணைதல். இப்போ இண்டிபெண்ட் கேண்டிடேட் சுயேட்சை வேட்பாளர் ஒருத்தவங்க நிற்கிறாங்க, அவங்க எலெக்ஷனில் வின் பண்ணிடுறாங்க. தேர்தல் வெற்றிக்கு பிறகு ஏதாச்சும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட போய் சேர்றாங்க, ஒரு கட்சியில் இணையிறாங்க அப்படின்னா அவர் கண்டிப்பாக டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவார் அப்படின்றது கரெக்டு தான். கூட்டணின்றது வேற, அலைன்ஸ்ன்றது வேற. சரியா? கூட்டணினா அவங்க கூட சேர்ந்து அவங்களுடைய பலத்தை அதிகப்படுத்துறது. இதில் என்ன சொல்கிறேன்னா இண்டிபெண்ட் கேண்டிடேட் வந்து அவங்க கட்சியிலே போயிட்டு ஒரு மெம்பராக சேர்றது அப்படின்றது வந்து நிச்சயமாக அதுதான் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். ரைட்டா? 10வது அட்டவணைப்படி கட்சி தாவல் தடை சட்டம், அதன்படி டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுறாங்களா? நிச்சயமாக. 10th ஷெட்யூல் என்ன சொல்லுது? ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சொல்லுது. அதில் என்னன்னா 3/4 உறுப்பினர்களுக்கு குறைவாக ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு ஆதரவு தெரிவித்தல் மற்றும் வேறொரு கட்சிக்கு தாவுதல், அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அவங்களுடைய பதவியானது பறிக்கப்படுகிறது, டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க. ஓகே, அதுவும் கரெக்டு தான். உறுப்பினர்களின் தேர்தல் வெற்றி செல்லாது என நீதிமன்றம் அறிவித்தால், அவங்க ஏதாச்சும் ஒரு தவறுதல் பண்ணியிருக்காங்க, எலெக்ஷன் ரூல்ஸை மீறி அந்த எலெக்ஷனில் நடந்திருக்காங்க, அவங்களுக்கு தகுதி இல்லாமல் எலெக்ஷனில் நின்று இருக்காங்க, இந்த மாதிரியான விஷயங்களில் நீதிமன்றம் வந்து அந்த மெம்பர்ஸோட தேர்தல் வெற்றி செல்லாது அப்படின்னு அறிவிச்சாங்கன்னா அவங்களோட பதவி பறிக்கப்படுமானா ஆமாம், அதுவும் கரெக்டு தான். அப்போ எல்லாமே கரெக்டு. ஓகேவா? அனைத்தும் சரி. ஆப்ஷன் சி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 18வது கொஸ்டின், மாநில சட்டப்பேரவைகளின் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச உறுப்பினர்களின் எண்ணிக்கை. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏஸோட கவுண்ட்டு மினிமமாக 60 இருக்கணும்,
மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 500 இருக்கணும், ரைட்டா? 60லேருந்து 500. பட் ஒரு சில ஸ்டேட்க்கு வந்து பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ற காரணத்தினால 60 விட கம்மியாகவும் ஒரு சில ஸ்டேட்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? பாண்டிச்சேரி, அதுக்கப்புறம் சிக்கிம், கோவா, இந்த மாதிரி மாநிலத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா 60 விட கம்மியான எம்எல்ஏஸ் வந்து இருந்திருக்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது, ஆளுநரின் பதவி காலத்தில் அவருக்கு எதிரான சிவில் நடவடிக்கைகளுக்கு எத்தனை மாதங்களுக்கு முன்னதாக அவருக்கு எதிரான தண்டனை அறிக்கையை அவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும்? அதாவது கவர்னர் வந்து அவரோட பதவி காலத்தில் அவர் மேலே கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் எதுவும் பண்ண முடியாது. பிரசிடென்ட்டுக்கும் அதே மாதிரி தான், ரைட்டா? ஆனால் சிவில் நடவடிக்கைகள், சிவில் ப்ரொசீடிங்ஸ் வந்து பண்ணலாம். அது அவருக்கான குற்ற அறிக்கையை எத்தனை நாளைக்கு முன்னாடி, எத்தனை மாதங்களுக்கு முன்னாடி அவங்க கிட்ட சமர்ப்பிக்கணும் அப்படின்னா 2 மாதங்களுக்கு முன்னதாக சமர்ப்பிக்க வேண்டும். சரியா? கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ் பண்ண முடியாது. சிவில் ப்ரொசீடிங்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த குற்ற அறிக்கையை 2 மாதங்களுக்கு முன்னதாக ஆளுநரிடம் அறிவிக்கப்பட வேண்டும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் 20th கொஸ்டின். பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. தமிழ்நாட்டில் 1986 நவம்பர் 1 சட்ட மேலவை நீக்கப்பட்டது. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 1886 நவம்பர் 1 வந்து நீக்கிட்டாங்க அப்படின்றது கரெக்டு தான். தமிழ்நாட்டில் சட்ட மேலவை நீக்கப்படும் போது அதன் உறுப்பினர்கள் எண்ணிக்கை 63 இருந்தது, அதுவும் கரெக்டு தான். ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அபாலிஷ் பண்ணும்போது 63 மெம்பர்ஸ் வந்து இருந்தாங்க, கரெக்டு. 2010ஆம் ஆண்டு 78 உறுப்பினர்களை கொண்ட தமிழ்நாடு சட்டமேலவை உருவாக்க சட்டப்பேரவையில் ஏற்றப்பட்டது, அதுவும் கரெக்டு தான். 2010 பார்த்தீங்கன்னா 78 மெம்பர்ஸ் கொண்ட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு சட்டம் இயற்றினாங்க. ஆனால் அது நடைமுறைக்கு வரல. அந்த சட்டம் 2011 நீக்கப்பட்டது அப்படின்றது கரெக்டான விஷயம்தான். அப்போது அனைத்தும் சரி. ஓகேவா? இப்போது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், ஸோ லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் மினிமம் மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்கணும்னா 40 மெம்பர்ஸ். ஓகேவா? இது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா, அதாவது சட்டப்பேரவைனா 60 மினிமம், சட்ட மேலவைனா 40 மினிமம் கவுண்ட். சரியா? மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட மேலவைக்கு மொத்த எம்எல்ஏஸில் 1/3 இருக்கணும். சரியா? இப்போ தமிழ்நாட்டில் 234 பேர் எம்எல்ஏ இருக்காங்க அப்படின்னா, இப்போ சட்ட மேலவை உருவாக்கணும் அப்படின்னா எத்தனை பேர் இருக்கலாம்னா 1/3 இன்ட்டு 234. 234 3 டிவைட் பண்ணும்போது 78 வரும். அப்போ 78 மெம்பர்ஸ், அதான் 2010 78 உறுப்பினர்களை கொண்ட தமிழ்நாடு சட்ட மேலவை வந்து உருவாக்குறதுக்கான அந்த பில்லு வந்து பாஸ் பண்ணுறாங்க. பட் அது நடைமுறைக்கு வரல. ஓகேவா? 2011 நீக்கிட்டாங்க அப்படின்றது கரெக்டு. 21வது கொஸ்டின். மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதா மாநில சட்ட மேலவைக்கு வரும்போது அதன் நடவடிக்கைகளில் சரியானது எது எவைன்னு கேட்டிருக்காங்க. அதாவது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஒரு பில்லு பாஸ் ஆகுது. இப்போ 2 ஹவுஸ் இருக்குன்னு வையேன். அப்போது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியிலேருந்து, சட்டப்பேரவையிலேருந்து சட்ட மேலவைக்கு அந்த பில்லு வந்து பாஸ் ஆகும். அவங்களும் வந்து அந்த பில்லை பாஸ் பண்ணிட்டு தான் கவர்னர்கிட்ட போகும் இல்லையா? அப்போது சட்டப்பேரவை ஒரு பில்லை பாஸ் பண்ணி சட்ட மேலவைக்கு போகுது, ஒரு மசோதா வந்து போகுது அப்படின்னா அவங்களோட அதிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சில திருத்தங்களுடன் திருப்பி அனுப்பலாம். ரிட்டர்ன் பண்ண முடியுமா ஏதாச்சும் கரெக்ஷன் சொல்லி அப்படின்னா நிச்சயமாக பண்ணலாம், கரெக்டு தான். மசோதாவை நிராகரிக்க இயலாது. அந்த பில்லை வந்து ரிஜெக்ட் பண்ண முடியாதுன்னு கொடுத்துருக்கான், அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கும் அதுக்கான அதிகாரம் இருக்குது, ரிஜெக்ட் பண்ண முடியும். அப்போது செகண்ட் ஆப்ஷன் தப்பு. அதிகபட்சம் 4 மாதங்கள் வரை மட்டுமே தாமதப்படுத்த முடியும் அப்படின்றது கரெக்டு தான். ஓகேவா? இப்போ பார்லிமெண்ட்டில் பார்க்கும்போது லோக்சபாவிலேருந்து ராஜ்யசபாவுக்கு ஒரு பில்லு போகுதுன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் 6 மாதம் வரைக்கும் டிலே பண்ணலாம். ஆனால் மணி பில்லு தான் வந்து 14 days மட்டும் தான் டிலே பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். பட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஹவுஸ் இருக்குன்னா ஒரு ஹவுஸ் வந்து பில்லை பாஸ் பண்ணி அனுப்புது. அப்போ மேக்ஸிமம் வந்து 4 மாதம் தான் அதை டிலே பண்ண முடியும் அப்படின்றது கரெக்டு. மாநிலத்தின் 2 அவைகளுக்குள் முரண்பாடு ஏற்பட்டால் கூட்டம் நடைபெறும், ஜாயின்ட் சிட்டிங். ஓகேவா? ஒரு பில்லு ஒரு ஹவுஸ் பாஸ் பண்ணி அனுப்புது, இன்னொரு ஹவுஸ் வந்து ரொம்ப டிலே பண்ணுறாங்க, அதை பற்றி எந்த முடிவும் எடுக்கலை. தேர் இஸ் அ கான்ட்ரடிக்ஷன் பிட்வீன் 2 ஹவுசஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஜாயின்ட் சிட்டிங் நார்மலாக வந்து அங்கே பார்லிமெண்ட்டில் பார்த்துருப்போம்.
அப்போ லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கும் கான்ட்ரடிக்ஷன், முரண்பாடு ஏற்படும் போது பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவார், கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பார். ரைட்டா? லோக்சபாவும் ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து ஒரே ஹவுஸில் வந்து உட்காந்து அதுக்கான வாக்கெடுப்புன்றது நடத்துவாங்க, ஓட்டிங் எடுப்பாங்க. அப்போ அந்த பில்லு கண்டிப்பாக ஒன்று பாஸ் ஆகும் இல்லை ஃபெயில் ஆகும் இல்லையா? பட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஜாயின்ட் சிட்டிங் அப்படின்றது கிடையாது. ஓகேவா? இப்போ கூட்டம் நடைபெறும்னு கொடுத்துருக்கு, அது தவறு. ஓகேவா? ஆப்ஷன் 1 and 3 வந்து கரெக்ட். ஆப்ஷன் ஏ. ஓகேவா? 22வது கொஸ்டின். சட்டமன்ற நடவடிக்கைகளை நீதிமன்றம் விசாரணை செய்தல் கூடாது என அரசியலமைப்பில் எந்த விதி குறிப்பிடப்பட்டுள்ளது? அதாவது ஸ்டேட்டோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் நடக்கக்கூடிய விவாதங்களாக இருக்கட்டும், இல்லை அந்த நிகழ்வுகளாக இருக்கும், அதில் வந்து நீதிமன்றம் வந்து தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய விதி வந்து பார்த்தீங்கன்னா 212. ஓகேவா? ஸோ மற்ற ஆப்ஷன் பார்க்கும்போது 356 வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி பற்றி சொல்லுது. 202 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டோட பட்ஜெட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் பற்றி சொல்லுது. அதுக்கப்புறம் 192, ஆக்சுவலாக 191 என்னன்னா அந்த எம்எல்ஏவோட டிஸ்குவாலிஃபிகேஷனை பற்றி சொல்கிறாங்க. இப்போ 192 அதற்கான நடவடிக்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மெம்பர்ஸை அவர் ஆன்டி டிஃபெக்ஷன் லா படி அவர் வந்து பதவி நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் ஃபஸ்ட்டு அதுக்கான அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படின்னா ஸ்பீக்கர் தான், சபாநாயகர் தான் அதுக்கான ஒப்புதல் வந்து கொடுப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ் படி வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஆர்டிகல் 192. அதுக்கான ஆக்ஷன்ஸ், ஒரு மெம்பரை டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கான ஆக்ஷன்ஸை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 192. ஓகேவா? ஸோ அகைன் ஒரு மேட்சிங் கொஷின். ஆளுநரின் பதவிக்காலம் பற்றி குறிப்பிடக்கூடிய விதி என்னன்னா 156. ஸோ கவர்னரோட ஆர்டிக்கலும் பிரசிடென்ட்டோட ஆர்டிக்கலும் படிக்கும்போது எப்பவுமே கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். இப்போ கவர்னரோட பதவிக்காலம் சொல்றது 156. இதே பிரசிடென்ட்டோட பதவிக்காலத்தை பற்றி சொல்லக்கூடிய விதி என்னன்னா வெறும் 56. ஓகேவா? ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது 154. இதே பிரசிடென்ட்டோட எக்ஸிக்யூட்டிவ் பவர், நிர்வாக அதிகாரம் அப்படின்றது வெறும் 53. ஓகேவா? ஆளுநரின் மன்னிக்கும் அதிகாரம் 161. பிரசிடென்ட்டோட மன்னிக்கும் அதிகாரம் ஆர்டிகல் 72. ஆளுநரின் அவசர சட்டம் 213. இதே பிரசிடென்ட்டோட ஆர்டினன்ஸ் அவசர சட்டம் இயற்றும் அதிகாரம்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3. ஓகேவா? ஜஸ்ட் அந்த ஒரே ஒரு நம்பர்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கும். ஆளுநர் முதலமைச்சரை நியமிக்கும் விதி வந்து 164ல் 1. இதே பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய விதி என்னன்னா 75ல் A. ஓகேவா? அடுத்தது சீஃப் மினிஸ்டர் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்க வந்து எந்த வருஷத்துல சிஎம்மா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்சிங் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இப்போ லாஸ்ட் குரூப் 2 ப்ரிலிம்ஸில் கூட பார்த்தீங்கன்னா இந்த பிரசிடென்ட் நேம் கொடுத்துட்டு அவங்க எப்போ அப்பாயிண்ட் பண்ணப்பட்டாங்கன்ற ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு சீஃப் மினிஸ்டரோட எந்தெந்த வருஷத்தில் அவங்க வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்திருக்காங்க அப்படின்றதே நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஓமந்தூர் ராமசாமி இந்தியா விடுதலை அடையும் போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர் அப்படின்னு சொல்லுவோம், 1947. குமாரசாமி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா குடியரசாகும் போது தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கும்போது 1949. ராஜாஜி நமக்கு தெரியும், இப்போ 1952. ஓகேவா? அதுக்கப்புறம் காமராஜர் பார்த்தீங்கன்னா இப்போ ராஜாஜி சீஃப் மினிஸ்டராக இருக்கும்போது தான் அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா குலக்கல்விக்கு எதிராக வந்து போராட்டம் நடந்திருக்கும். அதனால ராஜாஜி வந்து சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டை ரிசைன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமராஜர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகுறாரு. காமராஜர் பார்த்தீங்கன்னா 1954. ஓகேவா? அதுக்கப்புறம் காமராஜர் தான் அதுக்கப்புறம் ஃபுல்லுமே வந்து 2 பீரியடாக சீஃப் மினிஸ்டராக இருப்பாங்க. பட் 1963 பார்த்தீங்கன்னா பிளான், காமராஜர் பிளான் ஒன்று பண்ணுவாங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா மூத்த அமைச்சர்கள் பதவி விலகி கட்சி பணி ஆற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காமராஜர் பிளான் வந்து சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போ காமராஜரே பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டை ரிசைன் பண்ணிடுறாரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பக்தவச்சலம் தான் வந்து சீஃப் மினிஸ்டராக ஆக்ட் பண்ணுறாங்க. ரைட்டா? பக்தவச்சலம் பார்த்தீங்கன்னா 1963. ஓகேவா? சரி.
ஸோ லாஸ்ட் கொஷின் 25th. ஸோ தவறானதை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்கான். ஆளுநரின் விருப்புரிமை தொடர்பாக தவறான குற்றை கண்டறிகன்னு கொடுத்துருக்கான். ரைட்டா? கவர்னரோட டிஸ்கிரிஷன் பவர், விருப்புரிமைனா யாரோட ரெக்கமெண்டேஷன்ஸும் இல்லாமல் சொந்த முடிவுகளை எடுக்கிறது தான் விருப்புரிமை அப்படின்னு சொல்கிறோம். அதில் எது கரெக்டுன்னு பார்ப்போம். அறுதி பெரும்பான்மை பெறாத போது ஆளுநர் எந்த கட்சி தலைவரையும் ஆட்சி அழைக்கலாம். ஆமாம், மெஜாரிட்டி யாருக்குமே இல்லைன்னா எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியை சேர்ந்து யாரையும் வந்து என்ன பண்ணலாம், சீஃப் மினிஸ்டராக அப்பாயிண்ட் பண்ணலாம். பட் அதுக்கப்புறம் 6 மாதத்துக்குள்ள அவங்க என்ன பண்ணணும், மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவா? பெரும்பான்மை நிரூபிக்காத சூழலில் ஆளுநர் அமைச்சரவையை கலைக்கலாம். ஆமாம், மெஜாரிட்டியை ப்ரூஃப் பண்ணலாம், என்ன பண்ணலாம், அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை கவர்னர் என்ன பண்ணலாம், டிசால்வ் பண்ணலாம். அப்படின்றது கரெக்டு தான். குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக மாநில சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை ஆளுநர் அனுப்பி வைக்கலாம். ஸோ ரிசர்வ் த பில் ஃபார் பிரசிடென்ட், அது ஸ்டேட் பில், கவர்னர் என்ன பண்ணலாம், பிரசிடென்ட்டுக்கு அனுப்பலாம். அதுவும் அவருடைய விருப்புரிமை தான், யாரோட ரெக்கமெண்டேஷன்ஸும் அவருக்கு தேவையில்லை. அப்போது இதுவும் கரெக்டு தான். இது சொல்லக்கூடிய ஆர்டிகல் வந்து 201. ஆர்டிகல் 201 என்ன சொல்கிறாங்க, ஸ்டேட் பில் வந்து ரிசர்வ் ஃபார் த பிரசிடென்ட் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ரைட்டா? மாநில மசோதாவை குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்காக அனுப்பி வைத்தல் வந்து ஆர்டிகல் 201. ஆளுநர் விருப்புரிமை அதிகாரத்தை அமைச்சரவையின் ஆலோசனைப்படியே செயல்பட வேண்டும். கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் படி தான் அவருடைய டிஸ்கிரிஷன் பவர், விருப்புரிமையை வந்து செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நிச்சயமா அது தப்பு. நம்ம முதலே சொல்லிட்டோம், விருப்புரிமைனா டேக்கிங் ஓன் டிசிஷன். ஓகேவா? அப்போ சொந்த முடிவுகளை வெளியிடுறது தான் வந்து விருப்புரிமைன்னு சொல்கிறோம். அப்போ இது வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் படி தான் இவங்க வந்து அவரோட டிஸ்கிரிஷன் பவரை வந்து சொல்லணுன்றது தவறுதலான விடை. ஓகேவா? அப்போ எது தப்புன்னு தான் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து தவறான விடை. ஓகேவா? ஸோ 25 கொஷின் வந்து முடிச்சிருக்கோம் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து. ஸோ கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ரிலிம்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் கொஷின், ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸை தான் கேட்குறாங்க. அப்போ மெயின்ஸ் அப்படின்றப்ப நிச்சயமாக வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ் மட்டும் பத்தாது. ஸ்கூல் புக்ஸு ப்ரைமரி சோர்ஸ். ஓகேவா? அதை நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக புரிஞ்சு படிக்க ஆரம்பிங்க. ஏன்னா இந்த மக்கப் கேஸ்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது. ஸோ ஒரு சில இடங்களில் மக்கப் தேவைப்படும், பட் ஒரு சில இடங்களில் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் கொஷின்ஸை வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ எந்த ஒரு சப்ஜெக்டாக இருக்கட்டும் புரிஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த 25 கொஷின்ஸு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் இந்த கொஷின் வந்து எடுத்தது. ஸோ பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.